ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னமும் கட்சியின் பெயரும் திருப்தி அளிப்பதாக பன்னீர்செல்வம் தரப்பின் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கணபதியிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, என்ன பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு மின் கம்பம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அசப்பிலே எங்களுக்கு பார்க்கிற பொழுது இரட்டை இலை சின்னத்தை போல ஒரு தோற்றத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. என்ன பெயர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா என்ற பெயர் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னமும் பெயரும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? நிச்சயமாக அம்மா அவர்களது ஆசியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆசியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் உண்டான எங்கள் அணிக்கு கிடைக்கப்பெற்றதாக நாங்கள் கருதுகிறோம். அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா என்ற பெயர் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சின்னம் பெயர் எப்படி இருந்தாலும் அது இரட்டை இலையை குறிக்கின்ற வகையில் இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்துகிற வகையில் அறிமுகப்படுத்தி ஞாபகப்படுத்துகிற வகையில் இருக்கும். நிச்சயமாக அந்த இரட்டை இலை எங்கள் பக்கம் துளிர்க்கும். உங்கள் கோரிக்கை முழுவதாக ஏற்கப்பட்டிருக்கிறதா? இன்றைய ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் கோரிக்கை வைத்திருக்கிறீர்களா? அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு வலியுறுத்தலும் இருக்கிறது. எங்களது முழுமையான கோரிக்கை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாங்கள் தான் என்பதை அறிவிக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் என்பதை அறிவிக்க வேண்டும். இந்த தற்காலிக ஏற்பாடு எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் போராடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டை இலையையும் நாங்கள் மீட்டெடுப்போம். இறுதியாக இந்த முடிவு காரணமாக தேர்தலிலே வெற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதியாகும் என நம்புகிறீர்கள்? நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா என்ற பெயர் எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடத்திலே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்கள், 1.5 கோடி தொண்டர்கள், தமிழக மக்கள் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான எங்களது அணிக்கு வெற்றியை தேடித் தருவார்கள். எதிர்த்தரப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சின்னம் மற்றும் பெயர் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கிறதா, அல்லது அது பற்றி சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்ற பெயர் கொடுத்திருப்பதாக நான் அறிகிறேன். அது அம்மா என்றால் அவர்களுக்கு சின்னம்மா தான். புரட்சி தலைவி அம்மா எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அவர்களது அம்மா சின்னம்மா என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொப்பி சின்னம் குறித்து உங்களுடைய நிச்சயமாக கிராமங்களிலே சொல்லுவார்கள் தலையிலே முக்காடு போட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று. ஸோ அந்த தொப்பி முக்காட்டுக்கு பதிலாக அவர்கள் தொப்பியை போட்டுக்கொண்டு தலைமுறையாக வேண்டியதுதான்.